ரெடியா? மாலை வணக்கம். ரொம்ப அழகான டைட்டில். என் லைஃப்பில் சினிமா கற்றுக் கொடுத்த ஒரு டைட்டில், காதலிக்க நேரங்களே. ஸ்ரீதர் சார் என்னுடைய ஆதர்சமான ஒரு டைரக்டர். அனுபவம் புதுமை இன்னைக்கு வரைக்கும் அனுபவம் புதுமையாகவே இருக்கு. கிருத்திகா எங்களோட கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணாங்க. இன்னைக்கு இவ்வளோ படங்களை எடுத்து இந்த மாதிரி ஒரு அழகான டைட்டில் வச்சு அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆக்டர்ஸோட ஒர்க் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பர்டிகுலர் நித்யா மேன் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஆக்ட்ரஸ் அப்படின்னு சொல்லுவேன். நான் இந்தியாவினுடைய மிக முக்கியமான ஆக்ட்ரஸ். இந்த படம் ரொம்ப ரொம்ப அழகான படமாக இருக்கும், ரொம்ப எளிமையான படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு see this மூவி. இந்த மாலை உங்களுக்கு வாழ்த்துக்காக வந்திருக்கேன். பர்டிகுலர் ரகுமான் சார் பார்க்கணுன்ற ஒரு ஆசையில் வந்திருக்கேன். இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை, எந்த மேடையிலையுமே பார்த்ததில்லை. அன்றைக்கி பார்த்தா பெரிய சர்ப்ரைஸு, வினய் எல்லாருமே. ஸோ எங்கள் டீம் இது ஆக்சுவலி டைரக்டர்லேருந்து ஆக்டர்ஸ்லேருந்து எல்லாருமே எங்கள் டீமு. வினய் இருந்தாலும் ரொம்ப சின்சியரான ரோல் தான் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி. ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் கோயிங் டு பி அ சூப்பர் டூப்பர் ஹிட். ஐ விஷ் ஃப்ரம் மை பாட்டம் மோஸ்ட் ஹார்ட். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். ஹாப்பி நியூ இயர் டு ஆல் ஆஃப் யூ. ஹேவ் அ கிரேட் 2025. மிஷ்கின் சாருக்கு பார்த்து ரொம்ப சந்தோஷம். கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் தான் மீட் பண்ணுறேன். அவரோட படம் ட்ரெயின் இப்போ ரிலீஸ் ஆக போகுது. ஸோ குட் லக் டு ஹிம். ஸ்டோரி தெரியும், பிரமாண்டமாக இருக்குது. பட் இந்த படத்தை பற்றி நான் பேச போகிறேன். ஃபர்ஸ்ட் டிரெக்டர் கிருத்திகா அவர்கள் எனக்கு இந்த படத்தில் வர சான்ஸ் கொடுத்துருக்காங்க, ரொம்ப நன்றி. ரொம்ப வித்தியாசமான கேரக்டர்ஸ் இருந்துச்சு. அண்ட் 2 கேரக்டர்ஸோட சாய்ஸ் கொடுத்தாங்க. நான் இது சூஸ் பண்ணேன். நான் இன்ன வரைக்கும் என் கெரியரில் இந்த மாதிரி ரோல் பண்ணல. ஐ ஹோப் யூ லைக் இட். ஒரு ஃபீல் குட் ஃபில்ம் இது. அண்ட் இந்த படத்தோட ஹீரோ ஜெயம் ரவி அண்ட் ஹீரோயின் நித்யா மேனன் அவர் கூட நிறைய சீன்ஸ் இருந்துச்சு. வி ஷாட் இன் சென்னை, அப்புறம் பெங்களூரில் ஷூட் பண்ணோம். ரொம்ப ஜாலி பார்ட்டி. அதுக்கு மேலே யோகி பாபு சார் அண்ட் லால் சார், ஸோ டீமே ரொம்ப ஜாலியாக ஷூட்டிங் பண்ணாங்க. ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காது, எனர்ஜி உங்களுக்கு படத்தில் தெரியுது. அண்ட் நேச்சுரலி ஏஆர் ரஹ்மான் சார் கூட ஏதாவது படம் பண்ணல, இன்டெரக்டாக இந்த படத்தில் நான் நடிக்கிறேன் அவர் கூட. ஸோ ஐ எம் ஒர்க்கிங் வித் ஹிம். அண்ட் த ரெஸ்ட் ஆஃப் த காஸ்ட் அண்ட் க்ரூ, கேவ்மிக் படத்தோட டிஓபி நம்ம கூட தான் இருந்தாங்க. ரொம்ப ஜாலியானால we had a great time shooting the movie. So all the energies to this movie and hope you enjoy the movie. Thank you. இது எனக்கு யார் கொடுத்தாங்க, gift கொடுத்தாங்க. So thank you for that. அதுக்காக இந்த படத்தில் நீங்க பார்த்து பாருங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். பட் எனக்கு இந்த மாதிரி ரோல்ஸா ஸோ எனக்கு என்ன ரோல் வந்தாலும் ஐ பிகின் மை பெஸ்ட். ஸோ திஸ் மூவி ஆல்சோ எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ரொம்ப டிஃப்ரெண்டான கேரக்டர் பண்ணிருக்கேன். ஸோ உங்களோட ஆக்செப்டன்ஸ் எனக்கு ரொம்ப முக்கியம். No comments. Okay, but thank you so much. Thank you. என் பேரு டிஜே பானு. நான் ஆக்சுவலி பாம்பேல இருக்கேன் சாதாரணமா. ஸோ நிறைய அப்படியா? ஓகே, ஹலோ. என் பேரு டிஜே பானு. நான் இதுக்கு முன்னாடி மாடர்ன் லவ் சென்னை வைகல் பண்ணிருக்கேன். இது ஆக்சுவலி திரு என்னோட ஃப்ரெண்ட். அவங்க கூட இன்னொன்று ப்ராஜெக்ட் பண்ண வேண்டியதான். அதான் அது வேற திங்ஸ். பட் அவங்க கேட்பாங்க, நான் ஓகே சொன்னேன். இது நட்புக்காக அவங்களுக்காக பண்ண ஒரு படம். எனக்கு 2 ஆர்டிஸ்ட் ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி. என்னோட அப்பாவுக்கு பயங்கரமா பிடிக்கிற ஆர்டிஸ்ட் ஆக்சுவலி. ஸோ நான் பாம்பேல இருக்கும்போது, இல்லைன்னா முன்னாடி ராய்ப்பூர்ல இருக்கும்போது இந்த 2 ஆர்டிஸ்ட் பத்தி அவர் எனக்கு சொன்னாங்க. நான் சினிமால வந்த முன்னாடியே. ஸோ இட் வாஸ் வெரி வெரி குட் ஃபீலிங் டு ஆக்சுவலி ஒர்க் வித் தெம். அதுக்கப்புறம் ரஹ்மான் அவர்களுக்கு
பத்தி என்ன சொல்றது, அது அது எனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ். அவர் பண்ணுவாங்க அந்த மாதிரி. ஸோ இட்ஸ் சச் அ ஹாப்பி டே. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. Okay. So, எல்லாருக்கும் வணக்கம். கிருத்திகா உதயநிதியோட அவங்களோட மூணாவது படம் நாலாவது படம் காதலிக்க நேரமில்லை. படத்தோட ஆடியோ லான்ச் வந்திருக்கேன். நிச்சயமாக இந்த பொங்கலுக்கு வரக்கூடிய பொங்கலுக்கு நிறைய படங்கள் வருது. அதில் எந்த படமும் மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு வந்திருக்கேன். தேங்க்யூ. கேள்வி பதில் சொல்ல இல்லை, காதலிக்க நேரம் இல்லை. அது நம்ம லைஃபோட கலந்தது தானே. நேரம் இல்லைன்னு நம்ம சொல்லுவோம். எல்லா விஷயத்துக்கும் நமக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் செய்யறதுக்கு நேரம் இல்லைன்னு ஃபீல் பண்ணுவோம்ல. அப்போ காதல் ரொம்ப பிடிச்ச விஷயம் நம்ம லைஃப்பில். அதை எதை ரொம்ப அதிகமாக செய்யணும்னு ஆசைப்படுறோமோ அதுக்கு நேரம் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்போம்ல. அவ்வளோதான். சின்ன ஒரு என்ன சொல்கிறது, மனசுக்குள்ளே பிடிச்ச விஷயத்த பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு ஆசைப்படுவோம். ஆனால் அதுக்கான டைம் இல்லைன்னு ஃபீல் பண்ணுவோம். அப்படி ஒரு டைம் தான் இது. நெகட்டிவாக இல்லை. காதலிக்க நேரம் இல்லைங்கிறது நெகட்டிவ் டைட்டில் கிடையாது. காதலிக்கிற நேரம் இல்லைங்கிறது பாசிட்டிவாக தான் நான் பார்க்குறேன். தேங்க்யூ. ஹாய், நான் இப்போ காதலிக்க நேரமில்லை ஆடியோ லான்ச்சில் இருக்கேன். சாங்ஸ் ஏற்கனவே பயங்கர ஹிட். ஸோ இப்போ ஆடியோ லான்ச்சுக்கு ஸ்டேஜில் ஏஆர் சார் பாடுறது அண்ட் கிருவோட எவ்ரி திங் பார்க்கறதுக்கு ரொம்ப 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 எக்ஸைட்டடாக இருக்கேன். தேங்க்யூ. ஹாய், குட் ஈவினிங். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ஹாப்பி இன்னைக்கு காதலிக்க நேரமில்லையோட ஆடியோ லான்ச்சுக்கு வந்தது. இங்கே நான் ஒரு மியூசிக் டைரக்டராகவோ இல்லை ஒரு கெஸ்டாகவோ வரல, ஒரு சியர் லீடராக வந்திருக்கேன். 2 பேருக்கு. ஒன்று கிரு மேம், என்னோட டைரக்டர், அண்ட் அஃப்கோர்ஸ் ஏஆர் சார். ஆல் தி பெஸ்ட் டு ஜெயம் ரவி பிரதர் அண்ட் நித்யா மேனன் and the whole team for super success, Red Giant Films. So thank you all and happy new year, happy Pongal. Thank you. முன்னாடி இருந்தது இப்போ விடாமுயற்சி அப்டேட் ப்ரொடியூசர் கொடுப்பாங்க. தளபதி 16 அப்டேட் அந்த படத்தோட ப்ரொடியூசர் கொடுப்பாங்க. அது சீக்கிரம் வந்துடும். தேங்க்யூ சார். தேங்க்யூ. Look here now. No.